ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவு கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை எளிமையாக வீட்டில் அதுவும் முறையாக எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் அர்த்த ஜாமத்தில் பிறந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அர்த்த ஜாமம்னா நடு இரவு, நடு நிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நடு இரவில் பிறந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணரை வழிபட உகந்த நேரமாகவும் இந்த நடுநிசின்னு சொல்லக்கூடிய இரவு நேரம் ரொம்பவுமே உகந்ததாக இருக்குது. அந்த வகையில் இந்த வருடம் திங்கட்கிழமையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியான கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளை எந்த நேரத்தில் கொண்டாடுறது, வேறு என்னவெல்லாம் இந்த கோகுலாஷ்டமிக்கு செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து பொதுவான ஒரு அற்புதமான தகவலை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல யாரெல்லாம் கோகுலாஷ்டமியை கொண்டாடலாம்? மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் ராம அவதாரம், அதோட கிருஷ்ண அவதாரம், 2 அவதாரங்களும் தர்மத்தை நிலைநாட்ட இந்த பூமியில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுதுங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அதர்மத்தை அழிக்கிறதுக்குமே, நாம் அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தின் வழியில் நாம் நடக்கிறதுக்குமே கிருஷ்ண பரமாத்மானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கும், எல்லா செல்வங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று நாம் நலமுடன் வளமுடன் வாழ இந்த வழிபாட்டை நாம் செய்யலாங்க. கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளில், அதாவது இந்த கோகுலாஷ்டமிக்கு விரதம் இருப்பது எப்படின்னா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு காலையில் முதல் பூஜை முடியும் வரைக்குமே உணவு எதுவும் எடுத்துக்கூடாது. சாப்பிடாம கிருஷ்ண பரமாத்மானுடைய பஜனை பாடல்களை நாம் பார்க்குறதும் கேட்குறதும் படிக்கிறதும் இதையெல்லாம் செஞ்சு நீங்கள் விரதம் இருக்கலாம். முழு விரதம் என்னால் இருக்க முடியாது, இப்போல்லாம் நிறையா நோய்கள் புதுசாக வந்துருச்சு, ஸோ அதுக்காக நிறையா மருந்து மாத்திரை சாப்பிடணும், விரதம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அரிசி உணவை தவிர்த்து, அதாவது திட உணவை தவிர்த்து எளிய உணவாக நீங்கள் இருந்து விரதம் இருக்கலாம். கோகுலாஷ்டமியில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்ம எப்படி நெய்வேத்தியம் சொல்லக்கூடிய படையல் போடுறதுனா, கோகுலாஷ்டமியில் கிருஷ்ணரை மையப்படுத்தி அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான பால், தயிர், வெண்ணெய், நெய் முறுக்கு, சீடை, அப்பம், அவல் பாயாசம், அவல் லட்டு, நாட்டு சர்க்கரையில் செய்த பதார்த்தங்கள், விளாம்பழம், நாவல் பழம் ஆகியவை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவுமே சிறப்புங்க. இதில் அவல் அதோட வெண்ணெய் ரொம்பவுமே முக்கியமாக இருக்கணும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மானாவே வெண்ணெய் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் எதுவுமே பண்ண முடியாதவங்க இந்த 2ஐயாவது வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். கண்டிப்பாக வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னாவே அவர் வேறு எதையுமே பார்க்க மாட்டார். அதை மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு கொடுப்பாருங்க. இந்த கோகுலாஷ்டமியை முறையாக எப்படி வழிபாடு செய்கிறதுனா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இந்த அஷ்டமி திதியில் இரவு நேரத்தில் பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டு, கிருஷ்ண பரமாத்மானுடைய படம் அல்லது அவருடைய சிலை இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அபிஷேகங்கள் செய்து அதற்கான இடத்துல அவரை உட்கார வைக்கணும். அவருக்கு முன்னாடி தலைவாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை கொட்டி வச்சுக்கலாம். அந்த பச்சரிசிக்கு மேலே சின்னதாக கலசம் வைத்து, அதாவது சொம்பில் நாம் கலசம் தயாரிப்பு இல்லையா, அந்த மாதிரி கலசம் வச்சு அதில் தண்ணீர் முழுவதும் நிரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் மாவிளை விரித்து தேங்காய் கலசம் போல் வைக்கணும். வரலட்சுமி பூஜைக்கு நாம் அம்மனை வழிபாடு செய்கிற மாதிரி அந்த கலசத்தை ஏற்பாடு செய்யணும். கலசத்திற்கு வலது பக்கத்தில் மஞ்சளில் பிடித்த பிள்ளையாரை எடுத்து வைக்கணும். எல்லாத்துக்குமே மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வாசற்படியிலிருந்து பூஜை அறை வரைக்கும் ஸ்ரீபாதம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய பாதத்தை வரைந்து, அதாவது அவர் வெளியிலிருந்து நம்ம வீட்டு பூஜை அறைக்கு வருவது போல் அவருடைய பாதங்களை வரையணும். அது எப்படி வரையணும் அப்படின்னா, சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தையினுடைய பாதமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் கூட அவங்களுடைய பாதத்தை வச்சு நீங்கள் உள்ளிருந்து வெளியே வர மாதிரியான ஒரு நிகழ்வை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய காலடி தடத்தை அவசியம் நீங்கள் வரைங்க, அல்லது உங்கள் கையை வச்சு நீங்கள் படம் வரைஞ்சி விரல் நீங்கள் வைக்கலாம். கிருஷ்ணருக்கு ரொம்பவுமே பிடிச்ச நெய்வேத்தியம்னு சொல்லக்கூடிய அனைத்துமே இலைகளை வச்சு நீங்கள் படைக்கணும். இந்த நாளில் ஏழை குழந்தைகளுக்கு தானம் செய்ய விரும்புகிறவங்க பூஜையில் நோட்டு புத்தகம், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய எழுதுபொருள் எல்லாத்தையும் நீங்கள் புதுசாக வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் நெய் விளக்கு ஏற்றி முதலில் பிள்ளையாரை வழிபட்டு, அதாவது நம்ம மஞ்சளில் பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட்டு கிருஷ்ணனுடைய அகவல் படித்து மந்திரங்களை படித்து
தூப தீப ஆராதனை நம்முடைய கிருஷ்ணருடைய திருவுருவ படத்திற்கோ திருவுருவ சிலைக்கோ நீங்கள் செய்யணுங்க. இதில் எனக்கு மந்திரங்கள் எதுவும் தெரியாது அல்லது படிக்க தெரியாதுன்னு சொல்லவங்க ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எனக்கு அதுவுமே சொல்ல வராது அப்படின்னா நீங்கள் அந்த பூஜை முடிய வரைக்குமே குடும்பம் முழுதுமே ராம் 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பூஜை முழுசுமே நீங்கள் சொல்லிட்டு வரலாம். ஏன்னா ராம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மந்திரமாக பார்க்கப்படுதுங்க. குறிப்பாக கிருஷ்ணருடைய காயத்ரி மந்திரங்களை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் யூடியூப்லேயோ ரேடியோவிலையோ அந்த கிருஷ்ணருடைய காயத்ரி மந்திரங்களை போட்டு கூடவே நீங்கள் பாடுறது இல்லை புக்கை பார்த்து நீங்கள் படிக்கிறது இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். கிருஷ்ணனுடைய ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய ஸ்தோத்திரம் நீங்கள் படிச்சுட்டு வரலாம். அதோட கிருஷ்ணனுடைய ஸ்லோகங்கள் அனைத்துமே நீங்கள் இந்த பூஜையை செய்யும்போது நீங்கள் படிச்சுட்டு வரலாம். கிருஷ்ணனுடைய இந்த வழிபாடு கோகுலாஷ்டமி நீங்கள் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் 16 செல்வங்கள் கேட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க. இதில் முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி நிறைய அன்பர்கள் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. இதில் உங்களுக்கான பலன் மிக சிறப்பாக முழுமையாக கிடைக்குங்க. இந்த குழந்தை வரம் வேண்டி நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜன வல்லபாய சந்தான பாக்ய தேகிமே ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 டைம் நீங்கள் சொல்லணும். இந்த கிருஷ்ணருடைய மந்திரத்தை கையில் வெண்ணெயை வச்சுட்டு 108 முறை நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பதியராக அதாவது கணவன் மனைவி இருவருமே அந்த வெண்ணெயை ஒரே சமயத்தில் நீங்கள் சாப்பிடணும். இவ்வாறு நீங்கள் செய்யும்போது விரைவில் கிருஷ்ணரே உங்களுக்கு குழந்தையாக வீட்டில் பிறப்பாருங்க அப்படிங்கிறது ஐதீகம். கிருஷ்ண பரமாத்மானுடைய வழிபாட்டை மிகப்பெரிய ஆடம்பரமாக தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த வழிமுறைகளில் கிருஷ்ண பரமாத்மானுடைய இந்த கோகுலாஷ்டமியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி எளிய முறையில் நீங்கள் மன நிறைவோடு இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது கிருஷ்ண பரமாத்மா உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இந்த பூஜையை இதுபோல் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் இந்த பூஜையை எப்படி நிறைவு செய்கிறதுனா பூஜைகள்லாம் முடிந்து வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கிருஷ்ண லீலை கிருஷ்ண பிறந்த கதை இது எல்லாம் கண்டிப்பாக பக்கத்தில் உட்கார வச்சு அவருடைய கதைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் லீவாக இருக்கும். ஸோ நம்ம கையில் ஃபோனு டிவின்னெல்லாம் சொல்லாமல் இந்த அற்புதமான நாளில் கிருஷ்ணருக்கான வரலாற்று கதை புராண கதை இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும். இதனால் குழந்தைகளுக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அதிகரிக்கும். கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக மேம்படும். கிருஷ்ணன் அவதரித்த அந்த நேரத்தில் அவரோட தாய் தந்தையாகிய தேவகி வாசுதேவரும் கூட சந்திரனும் மட்டுமே விழித்திருந்ததாக நிறைய புராணங்கள் சொல்லுது. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். 3ஆவதாக நிலவுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம நிறையா கதைகளில் படங்களில் நாம் பார்த்துருக்கோம். இந்த ஜன்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய சந்திர தரிசனம் செய்கிறது இந்த நாளில் எல்லா வகையிலுமே சகல நன்மையும் தருணா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான பலனை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பலன் அனுபவிச்சவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நாம் அந்த பூஜை வழிபாட்டை ஈவினிங் வரைக்கோ அல்லது கோகுலாஷ்டமி முடியும் வரைக்கோ அதை அப்படியே வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு உடம்பு மனசு நம்முடைய ஆத்மா எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சென்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலசத்தை வலதுபுறமாக நகர்த்தி ஓரமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து கலைச்சி பூஜையை நாம் நிறைவு செஞ்சு மறுபடியும் ஒரு மறுபூஜை செய்கிற மாதிரி சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். நாம் இப்போ அந்த பூஜையில் வச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரக்கூடிய நோட்டு புத்தகங்கள் உணவு உடை எழுது பொருள்கள் கல்விக்கு தேவையான அத்தனை உபகரணங்களையுமே தானம் செஞ்சு மகிழலாம். அதுவும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா குழந்தையால் கொடுத்து நீங்கள் தான தர்மம் செய்கிறது இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. இதனால் குழந்தைகளுக்கு கிருஷ்ணருடைய பரிபூரணமான அருள் நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுக்கும் இறை வழிபாடுனா என்ன, இறை வழிபாடு ஏன் செய்கிறோம், வெறும் இறைவனை மட்டும் நம்ம வழிபாடு செய்கிறதில்ல. இதனால் நிறையா குழந்தைகள் நிறைய நண்பர்கள் பலன் பெறாங்க அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்துக்குவாங்க. அவர்கள் உணர்வது மட்டுமல்லாமல் இதுபோல் பூஜை சடங்குகள்லாம் செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அதற்கான பலன் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா சந்ததிகளுக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. நல்லவற்றை குழந்தைகளுக்கு நாம் எப்பவுமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இது ஒவ்வொரு விழாக்கள் வரும்போது அந்த விழாவினுடைய சிறப்பு என்ன, அந்த விழாவினுடைய நோக்கம் என்ன,
அந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்காமல் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது பின் நாட்களில் அவர்கள் ஒரு முழு மனிதர்களாக முழுமை பெற்ற ஒரு நல்ல ஆத்மாவாக வளர்வதற்கு இது பெரிய சான்றாகவும் உதவியாகவும் இருக்குங்க. அன்பர்களே, இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் செஞ்சு கிருஷ்ண பரமாத்மானுடைய பூரண அருளை நீங்கள் பெற வேண்டி நானும் இறைவனை வேண்டுகிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வ சித்யந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமக. நமோ விஞ்ஞான ரூபாய பரமாந்த ரூபினே கிருஷ்ணாய கோவிநாதாய கோவிந்தாய நமோ நமக. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.